வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் 10 திருப்பாவை 10ஆம் நாள் பாசுரம். நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்த்த கும்பகரணனும் தோற்றமும் உனக்கே பெருந்தொழில்தான் தந்தானோ ஆற்ற ஆனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூரெம்பாவாய். 10ஆம் நாள் பாசுரத்தின் விளக்கம். முற்பிறவியில எம்பெருமானை நினைச்சு நோம்பிருந்ததன் பயனாக தான் இந்த பிறவில நீ சொர்க்கத்துல வாழ்றத போற அனுபவிக்கிறடி கோதையே, ஆண்டாளே, எந்திரி நீ அப்படின்னு யார் சொல்றாங்களாம்? ஆண்டாளுடைய தோழிகள் அவங்கள கூப்பிடுறாங்களாம். உன் இல்லத்துல தான் நாங்க நிக்கிறோம், உன் கதவை வந்து தொறன்னு கத்தி கத்தி கூப்பிட்டாங்க இல்லையா? இப்ப கதவை திறக்கலனாலும் பரவாயில்ல, பேசக்கூட மாட்டியா நீ எங்க கிட்ட? உள்ள இருந்து நீ பேசக்கூட மாட்டியா? அந்த நறுமணம் வீசும் துளசிய மாலையா அணிஞ்சு அப்படி நிக்கிறாரே அந்த நாராயண பெருமாள், அவரை போய் நம்ம தரிசிச்சு பாட்டு பாடணும் இல்லையா? அப்பதானே நம்மளுக்கு நோம்புக்குரிய பலன் தருவாரு. நீ வாடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோழியர்கள் எல்லாருமே ஆண்டாள கூப்பிடுறாங்க. அந்த காலத்துல கும்பகர்ணன் அப்படி இருந்தார் இல்லையா? அவர் எதுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது? தூங்குறதுக்கு. கரெக்டா? அப்படிப்பட்ட அந்த கும்பகர்ணனையே தோக்கடிக்கிற மாதிரி நீ தூங்குறியே, இது உனக்கே சரியா இருக்கா? சோம்பலின் இருப்பிடமாவே இருக்கே இங்க. தடுமாற்றம் இல்லாம எழுந்து வந்து வெளியே வா, கதவை திறந்து வெளியே வாடி ஆண்டாளே அப்படின்னு தோழிகள் எல்லாருமே ஆண்டாளை வந்து கூப்பிடுறாங்களாம். கோவில் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? கோவிலோட கதவு திறந்த உடனே வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் வாங்க, முன்னாடி நின்று சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ யாரையுமே விட மாட்டோம், நம்மளே போய் கடகடன்னு போய் லைன்ல நிற்போம், சாமியை பார்ப்போம், நம்ம போலாம் வாங்கன்னு எல்லாரும் இழுத்துட்டு போகும். அது எப்படியாப்பட்டதா? அது வந்து சுயநலம் இல்லையா? தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும், தானே முன்னாடி போக வேணும்னு நினைக்கிறது வந்து சுயநலம். ஆனா நம்ம அப்படி இல்லாம மற்றவங்களும் பார்க்கணும், மற்றவங்களையும் சேர்ந்து கூட்டிட்டு போய் அந்த பெருமாளை வந்து எல்லாருமே தரிசிச்சு எல்லாருக்குமே அவரோட அருளும் அனுகிரகமும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கணுமா பொது நலத்தோட. அப்படிதான் ஆண்டாள் என்ன பண்ணாங்களாம்? தான் மட்டுமின்றி எல்லாருமே இறைவனை அடைய வேண்டும் அப்படின்னு அழைக்கிறாங்களாம். நம்ம எல்லாரையுமே ஆண்டாள் அழைக்கிற மாதிரி எல்லாருமே புறப்பட்டு போவோமா? புறப்பட்டு போய் அந்த பெருமாளுடைய தரிசனத்தை நம்ம எல்லாருமே கண் குளிர பார்த்து வைகுண்டத்தையே போய் அடையணும்னு பிரார்த்திக்கலாம். நாளைக்கு ஜேகே கிரியேட்டிவிட்டியில பாசுரம் 11க்குரிய பாடலும் விளக்கத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.